உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட போன எபிசோட்ல ரெனைரா முறையற்ற வாரிசுகள் மூலமா சாரதி இல்லாத டிராகன்களை கட்டுப்படுத்த வச்சா. அதுல உல்ஃபுங்கிறவன் சில்வர்விங் எடுத்துட்டு போய் கிங்ஸ் லேண்டிங்ல அலப்பற பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு கடுப்பான ஏமாண்டு இருங்கடா டிராகன் ஸ்டோனே எரிச்சிடுறேன்னு வேகர்ல ஏறி வரான். அங்க ரெனைரா 3 டிராகன்களை வச்சுக்கிட்டு முறைச்சிட்டு நின்னதால அப்படியே யூட்டன் போட்டு திரும்பிடுறான். இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்துல கிங்ஸ் லேண்டிங்கோட நிதி அமைச்சரான டைலான் லானிஸ்டர் ட்ரையார்கி கும்பலோட உயர் சபை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்திருக்காரு. இவரு தங்கமலையவே வச்சிருக்கிற லானிஸ்டருங்கிறதால அவனுங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனுக்கும் 100 தங்க காசுகள் கொடுக்க சொல்லி கேட்கறானுங்க. அவ்வளோலாம் கொடுத்தா நான் நடுத்தரில் தான்ப்பா நிக்கணும். நீங்க மட்டும் கடல் நாகத்தோட கப்பற்படையை உடைச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் வணிகம் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். நாங்க உற்பத்தி பண்ற வாசனை திரவியங்களை வாங்கறதுக்கு எஸ்ஓஸ்லயே நிறைய பேர் இருக்காங்கங்க. அதனால எங்களோட வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்கு தான் எங்களோட தேவை இருக்குது அப்படின்னு அந்த சபையோட தலைவர்கள் 2 பேர் சொல்றானுங்க. ஆனா இன்னொருத்த மட்டும் தெளிவா ஸ்டெப் ஸ்டோன்ஸை கேட்கறான். அதை பிடிக்கிறதுக்காக தானே அவனுங்க ரொம்ப காலமா முயற்சி பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனால சமயம் பார்த்து அதை கேட்கறானுங்க. அது அவனுங்க கிட்ட கொடுத்தா மறுபடியும் கடற்கொள்ள அடிமைத்தரோன்னு ஆரம்பிச்சிருவானுங்களோன்னு அமைச்சர் பயப்படுறாரு. ஆனா அவனுங்க எங்களை கடந்து போறதுக்கு சுங்கவரி மட்டும் தான் போடுவோம்னு சொல்றானுங்க. இதுக்கு ஒத்துக்கிட்டா அவரோட தலைமைக்கு கீழே என்கிற ஒரு கப்பல் படையை கொடுக்கறதா சொல்றானுங்களா? இதை நான் பண்ணன்னா அந்த பொறுப்பரசன் என்ன தூக்குல தொங்க விட்டுருவாருன்னு தைலாந்து பயப்படுறாரு. நாங்க அனுப்புற படைய வச்சு நீ அந்த பொறுப்பரசரே காலி பண்ணிட்டு நீயே அந்த இரும்பரியணையில உட்கார்ந்துடலாம்ப்பா அப்படின்னு ஒரு தலைவன் சொல்றான். எதுக்கு? அவன் என்ன எரிக்கிறதுக்கா? ஆடா போயாயோ. சரி, நான் இந்த உடன்பாடுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு டைலன் சொல்றாரு. அப்ப அதுக்கும் ஒரு செக் வைக்கிறானுங்க. இங்க இருக்கிற மாலுமிகள்லாம் லோஹாருங்கிற சேனாதிபதிக்கு தான் விசுவாசமானவங்களாம். அவன் இல்லாம அவனுங்க சண்டை போட மாட்டானுங்களாம். அதனால அவனையும் கூட கூட்டு போக சொல்றானுங்க. சரி சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு டைலன் சொல்ல பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அதாவது இவ பிறப்பால ஒரு பொண்ணு தான். ஆனா இவளுக்கு ஆண்மத்தன்மை அதிகமா இருக்குது. அதனால இவளை இவனுங்க ஆம்பளன்னு சொல்றானுங்க. சரி வாங்க கிளம்புவோன்னு டைலான் சொல்றா. அப்படி இந்த ஆளு பாக்கிறதுக்கே நல்லா பழமா இருக்கிறான். இவன் கூட கோத்து விட பாக்குறீங்களா? என்ன சண்டையில ஜெயிக்கிற ஒரு வீரன் கூட தான் நான் வேலை பார்ப்பேன். ஏமா நான் கிங்ஸ் லேண்டிங்கோட கப்பல் படை அமைச்சருமா இருந்துட்டு போது அதுக்காகலாம் உன் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லோஹார் கிளம்புறான். வேணா நான் உன் கூட மோதி பாக்குறேன் டைலான் சொல்றாப்ல. அப்படியா சொல்ற அப்படின்னு ஒரு சேது தொட்டிக்கு அவரை எடுத்துட்டு வந்தவ அவர் அங்க போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடறா. இந்த சோப்பு கூட போ சொல்றீங்க அப்படின்னு அவரோட முடிய பிடிச்சி கேட்க யாரடி சோப்புலாங்கன்னு டைலண்ட் அவன் மூஞ்சி மேலே ஒன்று விட்டுடுறாரு. அவனுக்கு ஒரே அடியில வாயில ரத்தம் வந்துருதா. நீ வீரம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வரதுக்கு தயார்னு சொல்றா. ஆனா அவ புரட்டி எடுத்ததுல டைலண்டால தான் நிக்க கூட முடியல. இன்னொரு பக்கம் இந்த ஏமான் பைய ரெனைரா கிட்ட மொக்கம் வாங்கின காண்டுல டிராகன் ஸ்டோனுக்கு பக்கத்துல இருந்த ஷார்ப் பாயிண்ட்ங்கிற ஊரையே எரிச்சு விட்டுடுறான். இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட சகுனி ஏகானுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்த மேஸ்டரை அவனோட அறையில இருந்து அனுப்பி வச்சுட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் ஏகான் கிட்ட சொல்றான். அந்த பயலுக்கு இதெல்லாம் வேணும்யா, நல்லா வாங்கட்டும். அப்படி விட முடியாத அரசி. அவர் இங்க வந்தாருன்னா உங்களை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என் தம்பி என்ன கொல்ல முயற்சி பண்ணுவான்னா அவன் வந்தோன்னு அவனை கைது பண்ண சொல்றேன். அப்படி பண்ணா பாதுகாப்புக்கு இருக்கிற வேகாரும் இல்லாம போயிடும் அரசி. ரெனைரா கிட்ட இப்போ 7 டிராகன்கள் இருக்கு. அதை வச்சு அவ சுலபமா கிங்ஸ் லேண்டிங்க கைப்பற்றி உங்களை கொன்னுடுவா. அதனால என் கூட எஸ்ஓஸ்க்கு வந்துருங்க. நான் ஹேரன் ஹால்ல இருந்து எடுத்துட்டு வந்த எல்லா செல்வத்தையும் இரும்பு வங்கியில தான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அங்க நம்ம கொஞ்ச நாள் பாதுகாப்பா இருக்கலாம். என்னையா பாதுகாப்பு? என் டிராகன் செத்து போச்சு. வேகார் விட்ட நெருப்புல நான் எரிஞ்சு போய் கிடக்கேன். அந்த சம்பவத்தை போய் என் உள்ளுறுப்பு வெடிச்சதுல ஒழுங்கா ஒண்ணுக்கு கூட போக முடியாத நிலைமையில இருக்கிறேன் தெரியுமா? என்னோட நிலைமெல்லாம் உனக்கு புரியாதியா? எனக்கு எல்லாமே புரியுது அரசி. நம்ம இப்போதைக்கு உங்க தம்பியையும் ரெனைராவையும் அடிச்சுக்க விடுவோம். அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சதுக்கு அப்புறம் நாம திரும்ப வருவோம். பெரும் போரால வாழ்க்கையை இழந்து தவிக்கிற மக்கள் கண்டிப்பா உங்களை ஏத்துப்பாங்க அரசே. அதோட அவங்க உங்களை கடவுளை பாக்குற மாதிரி பாப்பாங்க அப்படின்னு சகுனி பைய சொல்றான். சரின்னு ஏகானும் ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் வேல்ல ரேனா டிராகனை தேடி நாயா அலைஞ்சிட்டு இருக்காங்க. நடந்து தொண்டவத்தி போனவளுக்கு ஒரு ஓடைய கண்டதும் அவ்வளோ கொண்டாட்டமா இருக்கு. ராத்திரி ஆனாலும் குளிர்ல நடுங்கி போனாலும் டிராகனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருக்கா. அதே நேரம் டிராகன் ஸ்டோன்ல ஊல்ஃபும் ஹேமரும் அரசவையில உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. அதுல இந்த ஊல்ஃப் பைய மேச மேல காலை போட்டுட்டு உட்காந்து நக்கலா பேசிட்டு இருக்கானா. அதை பார்த்த ஜேஸ் செம்ம காண்டாயிடுறான். என்னையா மரியாதை இல்லாம உட்காந்துருக்கேன்னு ஜேஸ் கேட்க ஜேஸ் இளவரசன்னு தெரியாத ஊல்ஃப் நாடா பையா நீயும் எங்களை மாதிரி முறையற்ற
வாரிசா என்ன அப்படின்னு கேக்குறான். அவர் இளவரசர் டாம் மடையான ஹேமர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊல்ஃபுக்கு ஜேஸ் யாருங்கிறது தெரியுது. அப்பையும் இளவரசின்னு அவனை கட்டி பிடிச்சு எல்லாரும் சொல்ற மாதிரி உங்க முடி மெய்யாலுமே கருப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்றான். மத்தவங்க வேணா நம்ம டர்காரியன் ரத்தம்லாம் சொல்லலாம் இளவரசே, ஆனா நாமெல்லாம் டிராகன் சாரதிகள்னு சொல்லிக்கிட்டு நம்ம கெத்தா இருக்கணும். என்ன எதுக்காக உங்களோட சேர்க்கிற? என்னோட அம்மா ஒரு அரசி, நான் அவங்களோட உண்மையான வாரிசு அப்படின்னு ஜே சொல்றான். அந்த பயலை மன்னிச்சிருங்க இளவரசே, அவனுக்கு அரசவையிலாம் எப்படி பேசணும்னு தெரியாது. உங்க 2 பேருக்கும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அந்த ஏமான் பைய பக்கத்துல இருக்கிற ஷார்ப் பாயிண்ட்ங்கிற ஒரு ஊரையே எரிச்சு விட்டுட்டு போயிருக்கான். பல மக்கள் எரிஞ்சு சாம்பலா இருக்காங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு எதிரியை எதிர்க்கிறதுக்கு தயாராக போறீங்களா, இல்ல இப்படியே உட்கார்ந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்க போறீங்களா? இங்க பாரியா வூல்ஃப், உன்னால மட்டும் எங்களுக்கு ஏதாவது தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு வையேன், உன்னை தூக்குல போட்டு சாவடிச்சு துண்டு துண்டாக்கி நாய்க்கு போட்டுருவேன் அப்படின்னு ஜே சொல்றான். ஐயோ நான் இனிமே இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் இளவரசே அப்படின்னு சொன்ன வூல்ஃப் ஹேமரோட அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ரெனேரா மாமாவை பார்க்கறதுக்காக ட்ரிஃப்ட் மார்க்குக்கு வந்திருக்கா. இந்த டிராகன் சாரதிகள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியல மாமா, ஆனா ஆடம் உங்ககிட்ட வேலை பார்த்தவன் தானே, அதனாலதான் அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். எனக்கும் அவனுக்கும் பெருசா அறிமுகம் இல்ல, ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன், கடின உழைப்பாளின்னு எல்லாரும் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் உன்னோட டிராகன்களுக்கு இப்போ சாரதிகள் கிடைச்சிட்டாங்க ரெனேரா, அதனால ஏமாண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீ இறங்கி அடிச்சிரு. எதுக்கு மாமா அவ்வளவு அவசரப்பட்டுக்கிட்டு? அவனோட வேகார சமாளிக்கிறதுக்காக தான் என்கிட்ட பல டிராகன்கள் இருக்கே. அதோட அவன் தம்பி டேரானோட டிராகன், என் மகன் ஜேஸோட டிராகன் வெர்மாக்ஸை விட சின்னது. நீ ஹெலனாவோட டிராகன் ட்ரீம் ஃபயரை மறந்துட்டியா ரெனேரா? ஆமா, ட்ரீம் ஃபயர் வெற்றி கொண்ட ஏகான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது பிறந்ததில்ல, இருந்தாலும் ஹெலனா ஒன்னும் அவ்வளவு பெரிய சாரதி கிடையாதே மாமா. அப்படியெல்லாம் எதிரிகளை தப்பு கணக்கு போடாத ரெனேரா. ஏமாண்டு அவனை தன்னை பெரிய வீரன் நினைச்சிட்டு இருந்தான், ஆனா அது இல்லன்னு இப்போ தெரிஞ்சதால கிறுக்க மாதிரி நடந்துக்கிறான். ஆமா, கண்டிப்பா ஷார்ப் பாயிண்ட்ல அட்டுழியம் பண்ணதோட நிறுத்த மாட்டான் ரெனேரா. நீங்க சொல்றதும் சரிதான் மாமா, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். சரி, உங்க கப்பல் கடல் நாகம் தயாராயிருச்சா? ஆமா, நாங்க நாளைக்கே மத்த கப்பல்கள் கூட போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் லானிஸ்டர், கிரேஜாய்ஸ்னு எவன் வந்தாலும் அவனுங்களை அடிச்சு ஓட விட்டுருவோம். ஆனா கடல் நாகங்கிற பேரு என்னோட கடந்த கால புகழ சொல்றதாவே இருக்கட்டும்ங்கிறதால நான் இப்போ இந்த கப்பலுக்கு முடிசூட அரசின்னு பேரு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அத்தை நினைவா பேரு வச்சிருக்கிறத பத்தி மாமா சொல்றாரு. மாமா செய்யற எல்லாத்துக்கும் ரெனேரா நன்றி சொல்றா. நான் இது எல்லாத்தையும் என்னோட மனைவிக்காக தான் செய்யறேன் ரெனேரா. உன்கிட்ட இப்போ டேமானோட டிராகனை சேர்க்காம 6 டிராகன்கள் இருக்கு, என்னோட மிகப்பெரிய கப்பல் படை இருக்கு, அதனால படையோட வந்துட்டு இருக்கிற லானிஸ்டர்ஸையும் ஹைட்டவர்ஸையும் மண்டை மேலேயே போட்டு காலி பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி உன் புருஷன் என்ன மனநிலையில இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு மாமா சொல்றாரு. அந்த சமயம் ஹேரன் ஹால்ல ரிவர்லாண்ட்ஸ் பிரபுக்களோட படை போருக்கான ஆயுதங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள டேமான் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ரெனேரா அனுப்பி வச்ச சர் ஆல்ஃபிரட் பிரபு செய்மனங்க அழைச்சிட்டு வரேன், என்னையா இந்த பக்கம்னு டேமான் கேக்குறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட நிலைப்பாடு என்னன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொல்லி அரசி சொன்னாங்க அரசே. அதோட நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும்னு தான் இங்க வந்தேன். அதோட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் அரசே. நான் உங்க அண்ணனுக்கு விசுவாசமா இருந்தவன் அரசே, அதனாலதான் அந்த துராக்கிரமிகளுக்கு துணை போகாம உண்மையான வாரிசான ரெனேராவுக்கு தலை வணங்கினேன். ஆனா போர் நடந்துட்டு இருக்க இந்த மாதிரியான நேரத்துல அப்படின்னு ஆல்ஃபிரட் பேசிட்டு இருக்காப்ல, போடா துரோகி அப்படின்னு யாரோ கிசு கிசுக்கிற மாதிரி அவர் கேக்குது. யாராவது கிசு கிசுத்தது உங்களுக்கு கேட்டுச்சா அரசே? இங்க அதெல்லாம் சகஜம்தாயா, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல அரசே, நீங்க இங்க ஒரு பெரிய படையவே உருவாக்கிட்டீங்க, ஆனாங்க ரெனேரா எங்க பேச்சை கேட்காம ஏதேதோ பண்ணி தோத்து போயிட்டு இருக்காங்க. அவ எப்பயுமே யாரோட பேச்சையுமே கேட்டது இல்லையா, அதனாலதான் நீங்க அரசராகணும்னு பிரபுக்கெல்லாம் ஆசைப்படுறோம் அரசே. பார்த்து பேச ஆல்ஃபிரட், உன்ன மாதிரியான துரோகிகள் எல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி இல்ல அரசே, ரெனேராவோட எண்ணங்கள் வேணா சரியானதா இருக்கலாம், ஆனா எங்களை போர்ல வழி நடத்துறதுக்கு ஒரு அரசர் இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஆல்ஃபிரட் சொல்றான். நல்லா பண்றியா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம டேமான் அங்க இருந்து போயிடுறான். ஆனா இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்ட சைமன் இவனுங்க பண்ற வேலையை பத்தி ரெனேராக்கு தூது அனுப்பிடுறாப்ல. இன்னொரு பக்கம் கிங்ஸ் லேண்டிங்ல படகுகளை அனுப்பிதான் முறையற்ற டர்காரியன் வாரிசுகளை ரெனேரா அழைச்சிட்டு போயிருக்கான்னு அமைச்சர் ஜாஸ்பர் சொல்றாரு. அப்பனா இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கணும்னு சொன்ன ஏமாண்ட், இனி நம்ம துறைமுகத்துக்குள்ளார எந்த ஒரு கப்பலும் அனுமதி இல்லாம வரவும் கூடாது போகவும் கூடாதுன்னு சொல்றான். இது மீனவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் அரசே, அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே வாழ்வாதாரமே அதுதான். அதையும் நம்ம தடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எதிரிகளால கொல்லப்படாம இருக்க நாம இதை பண்ணி தான் ஆகணும் அமைச்சரே, அதனால நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு ஏமாண்ட் சொல்லிட்டு போறான். அட பாவிங்கிற மாதிரி அமைச்சர் பாக்குறாப்ல. அந்த சமயத்துல காட்டுக்குள்ள போன ஆலிசன் திரும்ப அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ஏமா மக்கள்லாம் நம்மள வெறுக்கிறாங்க, நாம ஒன்னும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுகளை தடுக்கலையே,
இல்லையே அப்படின்னு ஹெலனா அவகிட்ட கேக்குறா. அவங்க இப்பெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு யாரையாவது காரணம் காட்டி அவங்கள வெறுக்கணும் இல்லம்மா, அதனாலதான் நம்மள வெறுக்கிறாங்க. நான் அரசியாகிறதுக்கு முன்னாடியே நிம்மதியா இருந்தம்மா, நானும் தான். ஏன் ஹெலனா, நீங்க இருந்து போயிட்டனா என்ன பண்ணுவ அப்படின்னு ஆலிசன் கேக்குறா. அப்ப ஹெலனாக்கு திடீர்னு காகங்களோட குரல் கேக்குது. அதை கேட்டுட்டு நான் எங்கம்மா போக போறேன்னு அவ சொல்ல, அப்ப பரபரப்பா ஏமாண்டங்க வரான். ரெனேராக்கு புதிய சாரதிகள் கிடைச்சிருக்காங்க, அதனால நீ ட்ரீம் ஃபயர் எடுத்துட்டு வந்து போர்ல கலந்துக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு ஹெலனா. நான் சண்டை போடணுமா? எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை ஏமாண்ட். அரியணையை காக்கிறதுக்கு நாம எல்லாரும் நம்மளோட கடமைகளை செஞ்சே ஆகணும் ஹெலனா. அதுக்காக என்னால யாரையும் எரிக்கலாம் முடியாது ஏமாண்ட் அப்படின்னு ஹெலனா சொல்றா. கடுப்பான ஏமாண்ட் அந்த ரெனேரா முறையற்ற வாரிசுகளை வச்சு நம்ம பிறப்புரிமையை பறிக்க பாக்குறா. இந்த நிலைமையில கூட நீ உன் கடமையை செய்ய மாட்டியா அப்படின்னு அவளை தரன்னு இழுத்துட்டு போறான். அவ இன்னும் இந்த நாட்டோட அரசியலாண்டு ஆலிசன் அவனை தடுக்க, பொண்ணோட கருணை உள்ளத்தாலதாமா இந்த கோரம்லாம் நடக்குதுன்னு ஏமாண்ட் சொல்றான். நீ ஷார்ப் பாயிண்ட்ல பண்ண கோரத்தை விடவா உன் அவமானத்தை போக்கிக்கிறதுக்காக தானே அப்படிலாம் பண்ண. நீ 7 ராஜ்யங்களையும் ஆளணுங்கிற ஆசையில அதோட மக்களே அழிச்சுக்கிட்டு இருக்கிற ஏமாண்ட். அதுல இப்போ உன்னோட சகோதரியையும் கூட்டு சேர சொல்ற. இப்படிலாம் அவளுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினா அவ பைத்தியம் ஆயிடுவாடா. நம்ம உயிருக்கு இப்போ ஆபத்து வந்துட்டு இருக்கமா, நாம நம்மள பாதுகாக்க வேணாமா? அதுக்கான முறை இது இல்ல ஏமாண்ட் அப்படின்னு ஆலிசன் சொல்றா. ஏமாண்டும் வேற வழி இல்லாமங்கிறது கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மேஸ்டர் கிட்ட வந்த ஆலிசன் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு உதவி வேணும்னு கேக்குறா. இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்டன் கோல் ஆலிசனோட கைக்குட்டியை வச்சுக்கிட்டு அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு கடுப்பான ஆலிசனோட சகோதரன் குவெயின் அவன் முன்னாடி வாழை தூக்கிட்டு நிக்கிறான். ஏண்டா டேய், நீ உன்னோட வாக்குறுதியை மறந்துட்டு அரசியவே டாவடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவங்க முன்னாள் அரசிப்பா, அதனால அவங்க எந்த ஒரு வாக்குறுதியும் மீறின மாதிரி ஆகாது. நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை சோருக்கு அனுப்பலாம் தெரியுமா? அப்படி பண்ண அவன் ஹைட் டவர் வம்சத்தோட பேர் தான்ப்பா ரிப்பேர் ஆகும். அரசி என்னோட உயிரை 2 தடவை காப்பாத்திருக்காங்க தெரியுமா? அதனாலதான் நான் அவங்களுக்கு விசுவாசமானவன் ஆனேன். ஆனா அதுக்காக நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்லல. இருந்தாலும் எனக்கும் ஆசா பாசம்லாம் இருக்கும்ல. நம்மளோட ஆசா பாசங்களெல்லாம் நாம தானே கட்டுப்படுத்திக்கணுமா? இங்க எல்லாரும் கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்களா? இங்க வாக்குறுதியை காப்பாத்துற மாதிரி எல்லாரும் சும்மா உடான் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறானுங்கப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களை பாதுகாக்கணும், கெட்டவங்களை காலி பண்ணணுங்கிறது மட்டும்தான் என்னோட குறிக்கோளா இருந்துச்சு. ஆனா இப்ப ஆட்டமே வேற மாதிரி மாறிட்டு, டிராகன்களோட ஆட்டத்துல நாமெல்லாம் சாம்பலாகி காத்துல கரைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நாம நம்மளோட அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோங்கிறது உனக்கு புரியுதா? இனிமே சாவு மட்டும்தான்ப்பா நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு கிறிஸ்டன் சொல்றான். குவைனும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதுவும் சரிதான அமைதியா அவன் பக்கத்திலே உட்காந்துடுறான். அதே நேரம் டிராகன் ஸ்டோன்ல ஜேஸ் புத்தகத்தை படிக்கிற மாதிரி உட்கார்ந்து மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கான். அங்க வந்த பேலா ஏன்டா அப்படி உட்கார்ந்துருக்கேன்னு கேக்குறா. சாமானியர்கள் டிராகன் சாரதிகளானா நாமளும் சாமானியர்கள் ஆயிட மாட்டோமா? என்னோட பொறுப்பை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல பேலா. அதை பத்தி எல்லாம் இங்க யாரு கவலைப்பட போறா ஜேஸ்? நீ ஒரு பட்டத்து இளவரசன், உங்க அம்மாவோட முறையான வாரிசு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வம்சத்தோட முதல் வாரிசு கூட முறையான வாரிசு இல்லையா? இந்த உலகமே இப்படிதான் இருக்கு ஜேஸ். அதனால உன்னை நீயே தாழ்த்திக்காத. நீ உன் அம்மாவுக்கு பக்க பலமா இருந்து நீ யாருங்கிறத எல்லாருக்கும் காட்டு அப்படின்னு பேலா அவனை சமாதானப்படுத்துறா. இன்னொரு பக்கம் ட்ரையார்கி கும்பல் வெஸ்டரோஸ்க்கு போறதுக்காக ஒரு பெரிய விருந்து நடத்திட்டு இருக்காங்க. அதே போல டிராகன் ஸ்டோன்லயும் புது சாரதிகளுக்காக ஒரு விருந்து நடக்குது. அரசு விருந்துனா அமைதியா வரப்பா இருக்கும்னு புரியாம இந்த உல்ஃப் பைய பார்ல சாப்பிடுற மாதிரி சத்தம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனெல்லாம் இங்க உட்கார வச்சிருக்கிறோம் பாருன்னு ரெனேரா ஜேஸ்னு எல்லாரும் பாக்குறாங்க. என்னப்பா நீங்க இந்த நகைச்சுவை எல்லாம் விரும்ப மாட்டீங்களா? நகைச்சுவைக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல உல்ஃப். இன்னும் 2 நாள்ல நீங்க உங்களோட டிராகன்களை ஓட்ட பழகிட்டு போர்ல இறங்கி ஆகணும். நம்மளை எதிர்க்கிறதுக்காக வர படைகளை அவங்களோட இடத்துக்கே போய் காலி பண்ணணும். கூட்டாளிகள் இல்லாம பச்சை அணியினர் தனிமையாக்கப்பட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்க சரணடைஞ்சேதான் ஆகணும் அப்படின்னு ரெனேரா சொல்றா. அதுக்காக பல அப்பாவிகளை கொல்லணுமான்னு பேலாவும் ஹேமரும் கேக்குறாங்க. நாம மட்டும் அதை செய்யலனா அதை விட அதிகமான பேர் கொல்லப்படுவாங்க அப்படின்னு ஜேசும் ரெனேராவும் சொல்றாங்க. வேகார என்ன பண்றதுன்னு ஆடம் கேக்குறான். அவ பெரும் கிழத்தி தான், ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம்னா அவளால நம்மள சமாளிக்க முடியாது அப்படின்னு ரெனேரா சொல்றா. அப்ப ஹேரன் ஹால்ல இருந்து சைமன் அனுப்பின தூத கொண்டாந்து மேஸ்டர் கொடுக்க அதை படிச்ச ரெனேரா நமக்கு ஏதோ துரோகம் நடக்க போற மாதிரி செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜேஸை விட்டுட்டு ஆடம தான் கூட கூட்டிக்கிட்டு ஹேரன் ஹாலுக்கு கிளம்புறா. அதே நேரம் ஹேரன் ஹால்ல டேமான் தூங்கிட்டு இருக்கும் போது ஆலிஸ் ரிவர்ஸ் அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கா. ஏம்மா நீலாம் தூங்கவே மாட்டியா அப்படின்னு கண்ணு முடிச்ச டேமான் கேட்க, என் கூட காட் சூட் மரத்துக்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டியே எந்திரிச்சு போறா. சரின்னு டேமான் அவன் பின்னாடியே வந்தா. அந்த காட் சூட் மரத்துக்கிட்ட ஒரு வனப்புத்திரன் நின்றுட்டு இருக்கான். டேமான் அவனை பார்த்துட்டு இருக்கும் போதே ஆளு காணாம போயிடுறானா. அதனால வழக்கம் போல அது ஏதோ மாயை நினைச்சிட்டு டேமான் அந்த மரத்துக்கிட்ட வரான். நீ இந்த ஹேரன் ஹாலுக்கு வரும்போது இந்த உலகத்தையே உன் இஷ்டத்துக்கு வளைக்கலாம்னு நினைச்சல டேமான், அது உன்னால முடியாதுங்கிறது இந்நேரம் உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உனக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு நீ பாக்குறியா அப்படின்னு ஆலிஸ் கேட்க, டேமான் தயாரா இருக்கிறதா சொல்றான். உடனே ஆலிஸ் அவன் கையை பிடிச்சி ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிற காட் சூட் மரத்து மேல அதை வைக்கிறா. அப்ப அந்த மரத்து மூலமா சட்டுன்னு டேமானோட நினைவு இளமையா இருக்கிற முக்கன் காகத்தோட இணையுது. அது மூலமா அவனுக்கு எதிர்காலம் தெரியுது. அதுல ஒயிட் வாக்கர்ஸ் ஒரு படையோட வர்றதும் டிராகன்கள்லாம் சண்டை போட்டு இறக்குறதும் அது மூலமா பல லட்சக்கணக்கான மக்கள் இறக்க
நடக்கிறதும் அது எல்லாத்தையும் தாண்டி 3 டிராகன் முட்டைகளை எதிர்காலத்துல வரப்போற டெனாரியஸ் டார்கேரியன் பொறிக்கிறதும் தெரியுது. கடைசியா இரும்பு அரியணை முன்னாடி வந்தவன் அதுல ரனேரா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான். அப்ப எதிர்பாராத விதமா ஹெலனா அவன் கிட்ட வந்து பேசுறா. இப்போ இந்த ஆட்டத்துல உன்னோட பங்கு என்னன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டேமான் அப்படின்னு அவ சொல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட டேமான் மரத்துல இருந்து கையெடுக்கிறான். அவன் தெரிஞ்சுக்கிட்டத கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற ஹெலனாவும் அவளோட காட்சிகள்ல பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஏமாண்ட் அவளை பாக்குறதுக்காக வராங்க. அவன் மறுபடியும் அவளை டிராகன் சாரதியாக சொல்லி அவன் மண்டைய கழுவ பாக்குறான். நான் முடியாதுன்னு சொன்னா ஏகானை எரிச்சா மாதிரி என்னையும் எரிச்சிருவியா அப்படின்னு கேட்டுடுறா. அதை கேட்ட ஏமாண்ட் அப்படியே ஆடி போயிடுறான். நான் போன சீசன் அப்பவே சொல்லியிருப்பாங்க, ஹெலனாக்கு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா அதை இவ்வளவு நாளா வெளில காட்டிக்காம டம்மி பீஸ் மாதிரியே இருந்திருக்கிறாங்க. நீ அவரை எரிச்சு கீழே தள்ளினதை நான் பார்த்தேன் ஏமாண்ட். ஏகான் மறுபடியும் அரசனா ஆவாரு. அவரோட வெற்றியை பாப்பாரு. அவரு மர அரியணையில உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல நீ காட்ஸையில மூழ்கி சாவ. நீ இப்ப சொன்னதுக்கு நான் உனக்கு கொன்னு இருப்பேன் ஹெலனா. அது எதையுமே மாத்தாது ஏமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா அங்கிருந்து கிளம்பிடுறா. ஏமாண்ட் ஒண்ணுமே சொல்ல முடியாம கலங்கி போய் நின்றுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ரெனேராவும் ஆடமும் ஹேரன் ஹாலுக்கு வந்து சேர்றாங்க. ஆடமும் வானத்திலே பறந்து கண்காணிச்சிட்டு இருக்க சொல்லிட்டு ரெனேரா மட்டும் தரையிறங்கி வரா. அவளை வரவேற்ற பிரபு சைமான் அவளை உள்ளார அழைச்சிட்டு வராரு. உங்களெல்லாம் நம்பி நான் அவளை தனியா விட மாட்டேன்டா அப்படின்னு இன்னொரு பக்கமா சைரக்ஸ் பறந்து வந்து உட்கார்ந்துக்குது. அதை பார்த்த வீரர்கள்லாம் அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்கிறானுங்களா. அவனுங்களுக்கு நடுவுல இருந்த டேமான் ரெனேரா கிட்ட வந்து நீ இங்க வருவன் நான் எதிர்பார்க்கலான்னு சொல்றான். நீயும் இவ்வளவு பெரிய படைய தட்டுவன் நான் எதிர்பார்க்கல டேமான். நல்ல வேலை தான் பண்ணிருக்க. இவங்க எல்லாருமே எனக்காக சண்டை போடுறதா உறுதி எடுத்திருக்காங்க ரெனேரா. நீ யாருக்காக சண்டை போட போறதா உறுதி எடுத்திருக்க அப்படின்னு ரெனேரா கேட்க, எல்லாரும் டேமான் ரெனேராக்கு எதிராக திரும்ப போறான்னு பாத்துட்டு இருக்கிறானுங்க. ஆனா ரெனேரா கிட்ட வந்த டேமான், இந்த உலகம் நாம நினைச்ச மாதிரி இல்ல ரெனேரா. இந்த போர் வெறும் ஆரம்பம் தான். ஒரு இருள் அடைஞ்ச நீண்ட பனிக்காலம் நம்மள சூழ போகுது. ஒரு பேரழிவு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை நானே என் கண்ணால பார்த்தேன். அதை நம்மளால மட்டும் தாக்கு பிடிக்க முடியாது ரெனேரா. அதை சமாளிக்கிறதுக்கு 7 ராஜ்யங்களையும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய சக்தி நீதான்றதுக்காக தான் என் அண்ணன் உன்னை தேர்ந்தெடுத்தாரு. அதனால நீதான் உண்மையான ராணி அப்படின்னு சொன்ன டேமான் பொசுகுன்னு மண்டிட்டு அவளுக்கு தலை வணங்கிடுறான். அதோட நானும் என் ஆட்களும் சாகர வரைக்கும் உனக்காக சேவை செய்வோம்னு சொல்றான். நாம கட்சி மாறலான்னு பார்த்தா இவரு கட்சி மாறிட்டாரே அப்படின்னு கூட்டத்துல இருந்த ஆல்ஃபிரட் முழிக்கிறாப்ல. பிரபு சைமனும் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு பாத்துட்டு இருக்கிறாப்லையா. அப்ப ஒட்டுமொத்த பேரும் ரெனேராக்கு தலை வணங்கிடுறானுங்க. அப்ப எந்திரிச்ச டேமான், நம்ம ஒருத்தர் செத்தா எதிரிகள்ல 100 பேர் சாகணும்னு வாள் எடுத்துட்டு வீரவசனம் பேசுறான். அதை கேட்ட வீரர்களும் ஆமான்னு கோஷம் போட ஆரம்பிச்சிடறானுங்க. இங்க நடந்த எல்லாத்தையும் டிராகன் ஸ்டோனுக்கு வந்த ரெனேரா மிசேரியா கிட்ட ஆச்சரியமா சொல்றா, கடவுள் உங்க பக்கம் இருக்காரு அரசி, கண்டிப்பா உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு மிசேரியா சொல்றா. இருந்தாலும் இந்த போரால பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாவாங்களேன்னு ரெனேராக்கு கொஞ்சம் தயக்கமாவும் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் மாமாவோட புது கப்பல் கடல்ல இறங்கறதுக்கு தயாரா இருக்கு. அதை சொல்றதுக்காக ஆலின் மாமா கிட்ட வரான். இந்த ஆலின் பைய என்னதான் உசுறு கொடுத்து வேலை பார்த்தாலும் எப்பயும் ஒரே அமைதியா வரப்பாவே இருக்கிறான். அதனால அவனோட பணியாட்களால அவனை சுலபமா நெருங்க முடிய மாட்டேங்குது. இது ஆலின் கிட்ட சொன்ன மாமா, நீ உன்னோட பணியாட்களை ஊக்கப்படுத்தலனா உன்னால அவங்கள வழி நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. எனக்கு யாரையும் வழி நடத்துறதுலாம் விருப்பமே இல்லைங்க. இருந்தாலும் நீங்க சொல்றதால நான் என்ன மேம்படுத்திக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு ஆலின் சொல்றான். நான் உனக்கு உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆலின், அது உனக்கு புரியுதா அப்படின்னு மாமா கேட்க, அதுல ட்ரிகர் ஆன ஆலின் இத்தனை வருஷமா அவன் மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிடறான். இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இப்பதான் பாசம் பொங்குதா? என்னோட சின்ன வயசுல பசி பட்னின்னு நான் எத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா அப்பெல்லாம் நான் ஒருத்தர் இருந்ததே உங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா அப்ப உங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், ஒரு பொண்ணு இருந்தா. நீங்க எல்லாம் சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாம் உங்களை விட்டு போனதுனால தானே இப்ப எங்களோட ஞாபகம் வருது. வாரிசும் இறந்துட்டான், வாரிசுன்னு அறிவிச்சவனும் இறந்துட்டான். அதனால தானே வேற வழி இல்லாம இப்ப என்கிட்ட பாசம் காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை நாள் உங்க பையனை கூட்டிக்கிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன கடந்து போயிருப்பீங்க தெரியுமா? அப்பெல்லாம் நான் உங்க கண்ணுக்கே தெரியல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒருவேளை இந்த போரோட முடிவுல நான் உயிரோட இருந்தேன்னா அப்பையும் யாரோட தயமும் இல்லாம தனியா தான் இருப்பேன் அப்படின்னு பையன் மொத்த ஆதங்கத்தையும் கூட்டிட்டு போறான். அதுக்கு கார்லெஸ் எதுவுமே பேச முடியாம அப்படியே நிக்கிறாப்ல. அன்னைக்கு ராத்திரி டிராகன் ஸ்டோன்ல ரெனேரா தூங்கிட்டு இருக்கும் போது நடுராத்துல கதவை தட்டி அவளை எழுப்பி விட்ட மெய்க்காவலர், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. யாரா இந்த நேரத்துல எந்திரிச்சு வந்து பார்த்தா அங்க ஆலிசன் வந்து நிக்கிறா. என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, நான் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன் ஆலிசன் சொன்னோன்னு ரெனேரா அங்க இருந்த எல்லாருமே அனுப்பி வச்சிடறா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ரெனேரா. எதுல தப்பு பண்ண? நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் சில விஷயங்கள் இருக்கும்னு சொல்லியே வளர்க்கப்பட்டேன். போட்டு கொடுக்கப்பட்ட பாதையை பின்பற்றுனா பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் நீ எதுலயும் அக்கறையா இல்லாம இருந்தப்போ எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு. இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க ஆலிசன்? ஏன்னா நான் என்னோட பாதையை தொலைச்சிட்டேன். நான் நம்பிக்கை வச்சிருந்த என் புருஷன், மகன்கள், என்னோட காதலன்னு எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. எப்பா இப்பயாவது நீ ஒரு உத்தமி இல்லைங்கிறத ஒத்துக்கிறியே? உன்னை விட மோசம் இல்ல ரெனேரா. உன் அப்பா இறந்தோடனே எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு. எனக்கும் சில ஆசாபாசங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா நீ ஒழுக்கத்தை வச்சுதானே உன்னோட எல்லா செயலையும் நியாயப்படுத்திட்டு
பண்ணிட்டு இருந்த? பண்ணந்தான், ஆனா அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போனப்போ ஏதோ சுதந்திரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் நான் என்னோட கடமைக்காக என்னத்தெல்லாம் இழந்திருக்கேன்னு தெரிஞ்சது. என்ன, உன் மகனை காலி பண்ணிட்டு நீயே ஆட்சி செய்யலான்னு பாக்குறியா? எனக்கு ஆட்சி செய்யறதுக்கு விருப்பம் இல்ல ரணேரா, வாழ்றதுக்கு தான் விருப்பப்படுறேன். வியூகங்கள் வகுக்கிறதுல இருந்தும் திட்டங்கள் போடுறதுல இருந்தும் விடுபட நினைக்கிறேன். அது என்னை கைப்பற்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்னோட மகளும் அவளோட மகளும் பாதுகாப்பா இருக்கணும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இங்கிருந்து கிளம்பணும். ஆனா இதுக்கெல்லாம் காலம் கடந்து போச்சு ஆலிசன். ரத்தம் சிந்தறதை தவிர்க்க முடியாதுன்னு நீ தானே சொன்ன. நகரங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, படைகள் அணிவகுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ போய் எல்லாத்தையும் கை கழுவிட்டு போறதா சொல்ற? நீ எதை ஆரம்பிச்சு வச்சிருக்க தெரியுமா? இன்னமோ நீ எதுவுமே பண்ணாத மாதிரி பேசாத ரணேரா. உங்க அப்பா சொன்னதா நினைச்சுதான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். அப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பு, காட்டுல போய் நிம்மதியா அலைஞ்சுக்கிட்டு. ஆனா எதுக்காக என்ன பாக்கிறதுக்காக இங்க வந்த? ஏமா இன்னும் கொஞ்ச நாள்ல கிருஷ்ணன் கூட போர்ல கலந்துக்கிறதுக்காக கிளம்பிடுவான். அப்ப அதிகாரம் ஹெலனாவோட கைக்கு வந்துடும். அந்த சமயத்துல நீ கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்துட்டேன்னா நாங்க எல்லாரும் சரணடைஞ்சிடுறோம். எந்த ஒரு ரத்தமும் சிந்தாம நீ அரியணையில ஏறிடலாம். உன்கிட்ட ஏற்கனவே அதிகமா வலிமை இருக்கிறதால இந்த போரும் நின்னுடும். அப்ப ஏகான் என்ன பண்றது? அவன் மீளவே முடியாத அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கிறான் ரணேரா. அதனால நான் அவனை மண்டியிட வைக்கிறேன். உன்னால முடியாது ஆலிசன். எந்த ஒரு விலையும் கொடுக்காம நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறியா? நான் என்ன விலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? நான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆட்சி பண்ணணும்னா என்னோட எதிரிகளை சாகடிக்கணும். அதுக்காக ஏகானோட தலையை எடுக்க வேண்டியதா இருக்கும். நீ இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாலும் அது நடந்தே தீரும். அதனால என்ன பண்ணணும் நீயே முடிவெடு அப்படின்னு சொன்ன ரணேரா தன்னோட மகனோட இழப்புக்கு அவளோட மகனை கேட்கிறா. ஆலிசன்டும் சரின்னு சொல்லிடுறா. நீ நிறைய மாறிட்ட ஆலிசன், நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ரணேரா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீ 3 நாள் ரெட் கீப்க்கு வந்ததை கைப்பற்றிக்கோ. ஒருவேளை இது நீ நம்பலன்னா என்ன கொல்ல கூட செய்யலாம் அப்படின்னு ஆலிசன் சொல்றா. சரி கிளம்புன்னு ரணேரா அவளை அனுப்பி வச்சிடறா. ஆலிசன் டிராகன் ஸ்டோன்ல இருந்து கிளம்புன அதே நேரத்துல புதிய 3 டிராகன் சாரதிகளும் போருக்கு தயாராகிறாங்க. டேரான் ஹைட்டவர் படையோட ட்ரைடன்ரை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அதே நேரம் கிரீகன் ஸ்டார்க் தலைமையிலான படை பாலத்தை கடக்குறாங்க. லானிஸ்டர் படை முன்னேறி வராங்க. ஹாரன் ஹால்ல டேமான் அவன் படையோட காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ட்ரையார்கி கும்பலோட கப்பல் படையோட டைலாண்ட் லானிஸ்டர் வந்துட்டு இருக்காரு. அதே நேரம் மாமாவும் ஆலினும் அவங்களோட கப்பலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த வெஸ்டரோஸும் ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்கிற நேரத்துல வேல்ல கண்ணில் மாட்டுறதெல்லாம் தின்னுட்டு இருக்கிற ஷீப் ஸ்டீலர் கிட்ட ஒரு வழியா ரேனா வந்து சேர்றா. அவளை பார்த்த ஷீப் ஸ்டீலர் கர்ஜிக்குது. முதல்ல நீங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாகுங்கடான்னு விட்டுட்டு ஏகான் சகுனி கூட கிளம்பி கிங்ஸ் லேண்டிங்கை விட்டே போயிடுறான். அதோட இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த ஓட்டோ பயல ஒரு இடத்துல சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த டிராகன் இனத்தை அழிக்க போற பெரும் போர்கள் நடக்க போகுது. இந்த போர்கள்ல 2 அணியினரும் என்னத்தெல்லாம் இழக்க போறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் துரோகங்கள் இழைக்கப்பட போகுது, கடைசியா யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிற கதையை அடுத்த சீசன்ல பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு பொறுமை இல்ல என்ன நடக்க போகுதுன்னு இப்பயே தெரிஞ்சுக்கணும்னா அதை ஏற்கனவே நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல்ல டான்ஸ் ஆஃப் தி டிராகன் வீடியோல போட்டிருக்கோம். மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.